வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன்ஸ்பயர். இந்த வீடியோவில் எப்படி ஜாவா யூஸ் பண்ணி ஒரு பேலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேலிண்ட்ரோம்ல என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு இன்புட்டான இப்போ நம்ம ஒரு நம்பரோ ஒரு ஸ்ட்ரிங்கோ நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை நம்ம இந்த இன்புட்டை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம கொடுக்குற இன்புட்டும் நம்மளுக்கு வர அவுட்புட்டும் நம்மளுக்கு சேமாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளோட பேலிண்ட்ரோம். அதை தான் நம்ம பேலிண்ட்ரோம் நம்ம சொல்லுவோம். நம்ம பேலிண்ட்ரோமோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 545 151. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பார்க்கும்போது சேம் அதே நம்பர் தான் நமக்கு வருது. ஸோ இதனால இதெல்லாம் நமக்கு பேலிண்ட்ரோம் சொல்லலாம். இதே நம்ம ஸ்ட்ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா தென் லால் மேடம் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பேலிண்ட்ரோம் சொல்லலாம். இப்போ ஸோ இந்த பேலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதில் நம்மளுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 இம்பார்ட்டன்ட் மெத்தட் எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது தெரிஞ்சாதான் நம்மளால இந்த பேலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் நம்மளால ரன் பண்ண முடியும். ஸோ அந்த 2 மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் மெத்தட் அண்ட் ஈக்குவல்ஸ் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தட்ஸ் நம்ம எப்படி ஒர்க் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் அந்த பேலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேரட் மெத்தட் பற்றி பார்க்கலாம். கேர் அட் மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸை நம்ம கேரக்டராக பிரேக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கேரட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எது மூலியமாக நம்ம இதை பிரேக் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் நம்பர் வச்சு தான் நம்ம பிரேக் பண்ணுறோம். ஸோ ஒரு கேரக்டருக்கு ஒரு ஸ்பெசிஃபை இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ அந்த இண்டெக்ஸ் நம்பர் மூலியமாக நம்ம அந்த ஸ்ட்ரிங்ஸில் இருக்க ஒரு லெட்டராக நம்ம இதை பிரிக்கிறோம். ஸோ அந்த இண்டெக்ஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 அண்ட் தென் எண்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கிவன் ஸ்ட்ரிங்கோட லென்த், அதாவது இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் -1 இதுதான் நம்மளோட இண்டெக்ஸோட ரேஞ்ச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேரட் மெத்தடில் நம்மளுக்கு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன்ஸ் ஒரு எரர் நம்மளுக்கு அக்கர் ஆகும். ஸோ இது எப்போ நம்மளுக்கு அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இண்டெக்ஸ் வேல்யூவில் நம்ம குறிப்பிட்ட ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூ நம்ம கிவன் ஸ்ட்ரிங் அதோட லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கோட நம்மளுக்கு அதிகமாக கொடுத்தாலோ இல்லை அதோட கம்மியாக, அதாவது லெஸ் தென் 0 நெகட்டிவ் வேல்யூஸ் நம்மளுக்கு அதை வந்து நம்ம கொடுத்தாலோ நம்மளுக்கு இந்த இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் சொல்லி நம்மளுக்கு இந்த எரர் நம்மளுக்கு அக்கர் ஆகும். ஸோ நம்ம பேசிக்காக கேரட் மெத்தடில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதான். ஸோ இதை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக புரியும். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேரட் மெத்தடில் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை முதல்ல டிக்ளேர் பண்ணுறேன். தென் ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ப்ரோக்ராமிங் இன்ஸ்பயர்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் நான் கிரியேட் பண்ணி அதுக்கான ஒரு வேல்யூ நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதை எப்படி நம்ம கேரட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேர். ஸோ கேருக்கு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஸ்ட்ரிங் டாட் தென் கேர் அட். ஸோ அந்த இடத்துல தான் இந்த இடத்துல நம்ம கேரட்ன்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேரட் மெத்தடில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இண்டெக்ஸை நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு எந்த இண்டெக்ஸ் வேணும், இப்போ பார்த்தீங்கன்னா நான் 0ன்னு ஃபர்ஸ்ட் நான் ஒரு இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறேன். ஸோ 0 இண்டெக்ஸில் நம்மளுக்கு இப்போ எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி அந்த வேல்யூ நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்ம இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். தென் இண்டெக்ஸ் 0. ஸோ இண்டெக்ஸ் 0ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு C1. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 0 இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பி இருக்குது. அந்த ஒரு வேல்யூ மட்டும் இப்போ நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இண்டெக்ஸ் 0ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் அந்த கிவன் ரேஞ்சில் நமக்கு எந்த இண்டெக்ஸ் வேணுமோ ஸோ அந்த இண்டெக்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ அந்த இண்டெக்ஸ்க்கான வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ த இண்டெக்ஸ் ஆஃப் 5th பொசிஷன் நம்மளுக்கு ஏ இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் நமக்கு எப்போ அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம ஸ்ட்ரிங்கோட வேல்யூட நம்ம அதிகமாக கொடுத்தாலோ இல்லை கம்மியாக கொடுத்தாலோ நம்மளுக்கு இந்த இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 18 லெட்டர் இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு 20 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஸ்ட்ரிங்கோட ரேஞ்சோட நம்மளுக்கு அதிகமாகவே கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் நம்மளுக்கு அக்கர் ஆயிருச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரிங் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இதுதான் நம்மளோட எரர், நெகட்டிவ் வேல்யூஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு -2ன்ற ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தென் சேம் எரர் வில் பி அக்கர். ஸோ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அக்கர் ஆயிடுச்சு. ஸோ இண்டெக்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -2. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் 2 கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஓன்ற ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ PRO. இப்படி தான் நம்ம வந்து ஒரு வேல்யூஸை நம்ம பிரேக் பண்ணுவோம். ஸோ கண்டினியூஸாக என்னுடைய ஒரு வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஃபார் லூப்ன்றதை யூஸ் பண்ணலாம். ஸோ கிவன் ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ கிவன் ஸ்ட்ரிங் தென் ஃபார் லூப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டாட் லென்த். ஸோ அதோட லென்த்தை நான் முதல்ல பார்க்குறோம். தென் லென்த் ஆஃப் -1. ஸோ நம்ம லென்த்தோட வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா I++. ஸோ நம்ம இப்போ தான் அந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். தென் கேர் அட் தென் I. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேல்யூவாக நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோக்ராமிங் இன்ஸ்பயர்ன்றது இப்போ நம்ம ஒரு கேரக்டர் நம்மளுக்கு இது பிரிண்ட் ஆகிருக்கு. இதுக்கு தான் நம்ம கேரட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இதுவே நம்ம எப்படி நம்ம ரிவர்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூஸ் மட்டும் நம்ம மாற்றி கொடுத்தா போதும். தென் ஸ்ட்ரிங் டாட் லென்த். ஸோ லென்த் -1. ஸோ நம்ம லென்த்து ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோட வேல்யூ தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு தென் 0 வர வரைக்கும், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 தென் ஐ மைனஸ் மைனஸ். ஸோ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து நான் டோட்டல் வேல்யூ நான் ஃபஸ்ட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுலேருந்து நம்மளுடைய எண்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இது பர வரைக்கும் நம்மளோட வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு இப்போ ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு ரிவர்ஸில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் நம்மளோட வேல்யூஸ் நம்மளுக்கு ரிவர்ஸில் நம்ம பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரிவர்ஸில் பிரிண்ட் ஆன ஸ்ட்ரிங்கை வேற ஒரு ஸ்ட்ரிங்கில் நம்ம காப்பி பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரிங் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா தென் str1. ஸோ அந்த வேல்யூ நான் வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக நான் வச்சுக்கிறேன். தென் இதே நம்ம ஃபார் லூப்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் எம்டி ஸ்ட்ரிங். ஸோ str1 தென் string 1 ப்ளஸ் ஆஃப் நம்மளோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டாட் நம்ம கேரட் மெத்தட் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ கேரட் மெத்தடில் நம்மளுக்கு ஐ வந்து நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ கேரட் மெத்தட் ஆஃப் ஐ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணிட்டேன். தென் ஸ்ட்ரிங் 1 தென் ஸ்ட்ரிங் 1 ஆஃப் ஸ்ட்ரிங் 2 த கேரக்டர் ஆஃப் ஐ. ஸோ இது எப்படி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேரக்டர் ஒய் தென் ஒரு வேல்யூவும் நம்மளுக்கு இதை பாஸ் ஆகும். தென் பாஸ் ஆன உடனே தென் பாஸ் ஆகிற வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம வர ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈன்ற ஒரு லெட்டர் ஃபர்ஸ்ட் நமக்கு வரும். தென் ஈன்ற லெட்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆன உடனே தென் இ லெட்டர் வந்து நம்மளுக்கு இந்த எம்டி ஸ்ட்ரிங்கில் ஜாயின் ஆகும். நெக்ஸ்ட் ஆரன்ற லெட்டர் நமக்கு வரும். தென் ஆரன்ற லெட்டர் வந்து திரும்பி நமக்கு ஜாயின் ஆயிரும். ஸோ ஜாயின் லெட்டர். ஸோ இதை நம்ம ஃபார் லூப்புக்கு வெளியில் நம்ம இதை பிரிண்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபார் லூப்புக்கு வெளியில் நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரிங்கில் நமக்கு ரிவர்ஸ் அந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூ நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் இன்ஸ்பயர்ன்றது அப்படியே நமக்கு ரிவர்ஸில் நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் ஆஃப் பாலிண்ட்ரோம். ஸோ இதுக்கு தான் நம்ம கேரட் மெத்தட் சொல்லி நம்ம இந்த மெத்தடை நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம ஈக்குவல்ஸ் மெத்தட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்? டாட் ஈக்குவல் மெத்தட் கம்பேர்ஸ் டூ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா டூ ஆப்ஜெக்ட்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே, எதுக்காக நம்ம டாட் ஈக்குவல் மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபர்ஸ்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நம்ம ஸ்லைடுக்கு வந்து ஸோ நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். தென் ஈக்குவல்ஸ் மெத்தடில் ஃபர்ஸ்ட் நான் டூ ஆப்ஜெக்ட்ஸை நான் கிரியேட் பண்ணுறேன். தென் ஸ்ட்ரிங் str தென் 1 பார்த்தீங்கன்னா நியூ ஸ்ட்ரிங் தென் உள்ள நான் பேராமீட்டர் ஃபர்ஸ்ட் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அதான் நம்மளோட கண்டென்ட். ஸோ நான் கண்டென்ட் உள்ள பாஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் இன்ஸ்பயர். ஸோ நான் கண்டென்ட் உள்ள பாஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் ஒரு இன்னொரு ஸ்ட்ரிங் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 2ன்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே நான் சேம் வேல்யூ தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு கண்டிஷன் கொடுத்து நான் இதை செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இஃப் ஸ்ட்ரிங் 1 ஃபர்ஸ்ட் நம்ம டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டர் மெத்தட் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறேன். தென் ஸ்ட்ரிங் 2. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவல் பண்ணி பார்க்குறேன். தென் இது ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இஸ் சேம்ன்ற அவுட்புட் நம்மளுக்கு வரணும். தென் எல்ஸ் தென் இது ரெண்டு நம்மளுக்கு சேமாக இல்லை, இஸ் நாட் சேம்ன்ற அவுட்புட் வரணும். இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் சேம் சொல்லி நம்மளுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டுமே நான் ஈக்குவல் வேல்யூ தான் நான் உள்ளே பாஸ் பண்ணியிருக்கேன். தென் டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் நம்மளுக்கு எல்ஸ் கண்டிஷனில் நம்மளுக்கு தப்பாக வந்திருக்கு. ஸோ டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டர்ன்றது நம்மளுக்கு அட்ரஸை மட்டும் நம்மளுக்கு கம்பேர் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நம்மளுக்கு கம்பேர் பண்ணல. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் டாட் ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டரை நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டாட் ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணி இப்போ நான் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இஸ் சேம். ஸோ நான் ரெண்டுமே கண்டென்ட் உள்ள சேமாக தான் கொடுத்துருக்கேன். இதே நம்ம டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டர் நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தப்பான அவுட்புட் வந்துச்சு. ஸோ இதே நம்மளுக்கு டாட் ஈக்குவல் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சரியான அவுட்புட் வந்துச்சு. ஸோ இதுக்கான மெயின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டர்ன்றது ரெஃபர்ஸ் டு தி அட்ரஸ் கம்பேரிசன். டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டர் நமக்கு அட்ரஸை கம்பேர் பண்ணுது. ஸோ இந்த டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட்ன்றது எதை கம்பேர் பண்ணுது பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டு ஸோ கண்டென்ட் கம்பேரிசன். ஸோ இது வந்து அட்ரஸ் கம்பேரிசன், இது வந்து கண்டென்ட் கம்பேரிசன். இதுதான் இதோட மெயின் டிஃபரன்ஸ். இதனால தான் நம்மளுக்கு அவுட்புட் நம்மளுக்கு டிஃபர் ஆகிறதுக்கான காரணம். ஸோ இப்போ நம்ம ஸ்லைடை போய் பார்க்கலாம். ஸோ இந்த மெயின் ரீசனுக்காக தான் நம்ம வந்து டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட்ஸை நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட் நம்ம கண்டென்ட் செக் பண்ணும்போது நம்மளுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அது நம்மளுக்கு ட்ரூ, அப்படி மேட்ச் ஆகலாம் நம்மளுக்கு அது ஃபால்ஸ்.
டபுள் ஈக்குவல்ஸுக்கும் அந்த டாட் ஈக்குவல்ஸ்க்கு என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டபுள் ஈக்குவல்ன்றது ஆப்ரேட்டர், நம்ம டாட் ஈக்குவல்ஸ்ன்றது மெத்தட். தென் இதோட இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென் டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டர்ன்றது நம்மளுக்கு என்ன கம்பேர் பண்ணுவாங்க, நம்ம அட்ரஸை கம்பேர் பண்ணுது. ஸோ நம்ம அட்ரஸ் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் நம்மளுக்கு டிஃபர் ஆகுது. ரெண்டு வேரியபிள் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம கம்பேர் பண்ணுறோம்னா ஸோ அட்ரஸ் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் மெத்தடையும் டாட் ஈக்குவல் மெத்தடையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் பேலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம பேலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தென் நம்ம இப்போ பேலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம். ஸோ இதோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இன்புட்டாக ஒரு கொடுக்குற வேல்யூ அப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வர வேல்யூ நம்மளுக்கு சேமாக வரணும். இருந்தால் நம்மளோட பேலிண்ட்ரோம், இல்லைனா இஸ் நாட் ஏ பேலிண்ட்ரோம். ஸோ இதான் நம்மளோட ப்ரோக்ராமோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெண்டு ஸ்ட்ரிங்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஒரிஜினல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ்ன்றதை நான் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்காக நான் வச்சுக்கிறேன். ஸோ எம்டி ஸ்ட்ரிங்கை நான் ஒரு க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேனரில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்கேனர் மெத்தட். ஸோ நம்ம வந்து என்டர் த நம்பர் ஸ்லாஷ் ஸ்ட்ரிங். ஸோ எதனால் நம்ம கொடுக்கலாம் டு செக் இஃப் இட்ஸ் பேலிண்ட்ரோம். ஸோ நம்ம செக் பண்ண போகிறோம் அது பேலிண்ட்ரோமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குற வேல்யூ நம்ம கெட் பண்ணுறோம். அதுதான் நம்மளோட ஒரிஜினலோட ஸ்ட்ரிங்ஸ். original is equal to sc dot next line. ஸோ நம்ம ஒரிஜினல் வேல்யூ நம்ம வந்து கெட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் வேல்யூவோட லென்த்தை முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் லென்த்துன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அதுக்கான ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா லென்த்துன்ற மெத்தட் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லென்த்து கால்குலேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நான் ரிவர்ஸில் நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூவை நான் ரிவர்ஸில் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ரிவர்ஸில் எப்படி பிரிண்ட் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம கேரட் மெத்தட்லேயும் நம்ம பார்த்துருந்தோம். பார்த்தீங்கன்னா இன்ட் தென் ஐ இஸ் ஈக்குவல் டு, ஃபர்ஸ்ட் நான் லென்த்தை டிக்ளேர் பண்ணணும். ஸோ லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் தென் லென்த் -1. தென் நம்மளோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஐ லெஸ் தென் ஈக்குவல், ஐ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தென் 0 அண்ட் ஐ மைனஸ், தென் ஐ மைனஸ். ஸோ இதை அப்படி நான் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ண போகிறேன். இன்னொரு ஸ்ட்ரிங்கை நான் எம்டி ஸ்ட்ரிங் நான் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். தென் ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தென் ரிவர்ஸ் ப்ளஸ் ஆஃப் ஒரிஜினல். ஸோ ஒரிஜினல் டாட் தென் கேர். ஸோ இப்போ தான் அந்த கேரட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஐயை நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ கேரட் மெத்தடில் நான் ஐயை நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்ததை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா தென் நான் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ண ரிவர்ஸ், தென் ரிவர்ஸ் இஸ் தென் ரிவர்ஸ்ன்னு சொல்லி நான் அதை பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு வர வேல்யூ இப்போ நம்ம ரிவர்ஸில் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட் நம்ம இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் இந்த டூ ஆப்ஜெக்ட்ஸ் சென் டாட் ஈக்குவல்ஸ் மெத்தட் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாட் சென் ஒரிஜினலாக நான் கொடுத்த வேல்யூ தென் ஈக்குவல்ஸ் அண்ட் என்ன ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்குற ரிவர்ஸ். ஸோ இந்த ரிவர்ஸ்ன்ற இந்த மெத்தட். ஸோ நான் உள்ள ரிவர்ஸை நான் உள்ளே பாஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அ பேலிண்ட்ரோம் சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகணும். எல்ஸ் இட் இஸ் நாட் எ பேலிண்ட்ரோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். தென் என்டர் த நம்பர்ஸ் ஆர் ஸ்ட்ரிங் டு செக் த பேலிண்ட்ரோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 to 1 சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த ரிவர்ஸ் இஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு 1 to 1 தான் வருது. இட் இஸ் அ பேலிண்ட்ரோம். ஸோ நமக்கு வந்துருச்சு. திரும்ப நம்ம இதை ரன் பண்ணுவோம். தென் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கில் கொடுத்து பார்க்கலாம். தென் ஸ்ட்ரிங்கில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா LOL திரும்பி கொடுக்கும் போதும் தென் LOL இட் இஸ் த பேலிண்ட்ரோம் சொல்லி நமக்கு வந்துருச்சு. தென் திரும்பி இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். தென் அகெயின் கோடுன்னு சொல்லி நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். தென் அது திரும்பி பஸ் பண்ணி பார்க்கும்போது EDOCன்னு இருக்கு. இட் இஸ் நாட் எ பேலிண்ட்ரோம். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் நாட் எ பேலிண்ட்ரோம். தென் நம்பர் இப்போ நம்ம நம்பரில் கொடுத்து பார்க்கலாம். நம்பரில் பார்த்தா 1 2 3 சொல்லிட்டு ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன். 3 2 1 தென் இட் இஸ் நாட் எ பேலிண்ட்ரோம் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு பேலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் நம்ம இப்படி தான் ரன் பண்ணுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.